ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டை பற்றி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். தமிழ் புத்தாண்டு தமிழர் புதிய ஆண்டு பிறப்பதை கொண்டாடும் விழாவாகும். இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலும் பிற நாடுகளிலும் வாழும் தமிழ் மக்கள் சித்திரை மாதத்தின் முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி வருகிறார்கள். ஒரு தமிழ் ஆண்டு என்பது வானிலை ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் அளவிடப்பட்ட காலங்களை கொண்ட கால அளவாகும். பூமி சூரியனை ஒரு தடவை சுற்றி வர 365 நாட்கள் 6 மணி 11 நிமிடம் 48 நொடிகள் ஆகின்றன. இதுவே தமிழ் வருடத்திலும் கால அளவாகும். சூரிய மேச ராசியிலிருந்து பிரசவிக்கும் பொழுது தொடங்கும் ஆண்டு மீன ராசியிலிருந்து வெளியேற்றப்படும் முடிவடைகின்றன. எனவே தமிழ் வருடத்தின் கால அளவு எப்பொழுதும் சீரானதாகவே இருக்கிறது. இதன் அடிப்படையிலேயே தமிழ் புத்தாண்டு பிறக்கும் நாள் நேரம் கணிக்கப்படுகிறது. ஆங்கிலேய நாடுகளில் பெரும்பாலும் ஏப்ரல் 14ஆம் தேதி தொடங்கிய தமிழ் புத்தாண்டு சில ஆண்டுகளில் ஏப்ரல் 13 அல்லது 15 நாட்களில் தொடங்கும். இதற்காரணம் ஆங்கில நாள்காட்டி ஒரே சீரானதாக இல்லை என்பதே. இப்போது நம்ம தமிழ் புத்தாண்டின் வரலாறை பற்றி பார்க்கலாம். தமிழர்களுக்கிடையே புத்தாண்டு என்ற பண்டிகை வழக்கத்தில் இருப்பதற்காக பழைய சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. கார்காலத்தின் ஆரம்பகால ஆவணியை ஆண்டு தொடக்கமாக தமிழர்கள் கொண்டாடக்கூடும் என்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. உதாரணமாக 8ஆம் 9ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிந்தைய நிகழ்வுகளில் ஆவணியே முதல் மாதம் என்ற குறிப்பை காண முடிகிறது. தமிழர்களின் மரபு. புத்தாண்டிற்கு முந்தைய நாட்களில் வீடு வாசல்களை சுத்தம் செய்வதிலும் அலங்கரிப்பதிலும் தமிழர்கள் செலவிடுகிறார்கள். மா, பலா, வாழை ஆகிய முக்கணிகளையும் வெற்றிலை, பாக்கு, நகை, நெல் முதலிய மங்கள பொருட்களையும் வைத்து தட்டு வழிபாட்டறையில் வைத்து அதை ஆண்டு அதிகாலையில் காண்பது புனிதமாக கருதப்படுகிறது. புத்தாண்டன்று அதிகாலையில் நீராடி கோலமிட்டு புத்தாடை அணிந்து கோவிலுக்கு சென்று வழிபடுவதும் மாலை வேளையில் உறவினர்களை வீட்டுக்கு செல்வதும் பலகாரங்களை பகிர்ந்துண்பதும் நிகழ்வு. வாழ்க்கை என்றாலே கசப்பும் இனிப்பும் கலந்ததுதான். இப்புத்தாண்டிலும் கசப்பையும் இனிப்பையும் இருக்கும் என்பதன் அடையாளமாக வேப்பம்பூ பச்சடி, மாங்காய் பச்சடி என்பதை உண்பது குறிப்பிடத்தக்க மரபாகும். இலங்கையில் புத்தாண்டு பிறக்கும் விசு புண்ணிய காலத்தில் ஆலயங்களில் வழங்கப்படும் மருந்து நீர் எனப்படும் மூலிகை கலவைகளை இளையவர்களின் தலையில் மூத்தவர் வைத்து ஆசீர்வதிப்பார். அதன் பின்னர் நீராடி அவர்களிடம் ஆசீர் பெற்று குறித்த சுப வேளைகளை கைமுழுத்தம் பெறுவர். மூத்தவர்களால் இளையவர்களுக்கு புத்தாண்டு பரிசளிக்க வழங்கப்படும் பணமோ காசோ வழங்கப்படும். சித்திரை தமிழின் மரபார்ந்த புத்தாண்டு அல்ல என்ற மாற்று கருத்து தமிழ்நாட்டில் 1970 மற்றும் 1980களில் தோன்றியது. இக்கருத்து வலுப்பெற முக்கிய காரணம் தை முதலாம் தேதியில் துவக்கமும் தமிழில் ஆண்டு தொடர்பாக முன்வைக்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் ஆண்டு 1981 மதுரை உலக தமிழ் மாநாட்டில் ஆவணங்களில் உத்தேகபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படுவதே ஆகும். உண்மையில் மறைமலை அடிகள் போன்றவர்களால் வைகாசி அனுடம் என்று நியமிக்கப்பட்ட திருவள்ளுவர் திருநாள் தை 2ஆம் தேதி மாற்றப்பட்டதே திருவள்ளுவர் ஆண்டு தை 1இல் ஆரம்பிக்க காரணமாக இருந்தது. இப்பின்னாளில் தை முதல் நாள் தான் புத்தாண்டு என்று திமுக அரசால் 2008ஆம் ஆண்டு தை மாதம் 23ஆம் நாள் அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. 2011இல் அதிமுக அரசால் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் சித்திரை முதல் நாள் புத்தாண்டாக அறிவிக்கப்பட்டது.
தை புத்தாண்டின் ஆதரவாளர்கள் 1921ஆம் ஆண்டு பச்சையப்பன் கல்லூரியில் மறைமலை அடிகளின் தலைமையில் கூடிய அறிஞர் குழு ஆய்வு செய்து தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு பிறக்கும் என முடிவு செய்து என்றும் சங்க இலக்கியங்களில் தை மாதமே புத்தாண்டு என்று குறிப்பு உள்ளதென்றும் புத்தாண்டு அன்று பிறவாத சொற்களை 60 ஆண்டு வட்டத்தில் எதுவும் தமிழ் பெயர் இல்லை என்றும் கூறினர். இதற்கு எதிராக தை தொடர்பான சங்க இலக்கியங்கள் வரிகள் எதுவும் தை மாத நீராடு விழா என்றும் குறிப்பிடுகின்றன. இந்த மாதிரி தமிழ் புத்தாண்டை பற்றி பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை இப்போ நம்ம பற்றி பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.